ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம ஸ்மார்ட் ஸ்டிச் டெய்லரிங் கிளாஸோட நியூ அப்டேட். நம்மளோட டெய்லரிங் கிளாஸஸ், ஃப்ரீ டெய்லரிங் கிளாஸ் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போய்ட்டுருக்கு. நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸோட லிஸ்ட்டெல்லாம் ரெடி பண்ணி எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் கரெக்டான பேட்சில் ஆட் பண்ணிட்டோம். இன்னும் யாரோட நேமாவது ஆட் ஆகாமல் இருந்துச்சுன்னா, நீங்கள் ரிஜிஸ்டர் நம்பர் வாங்கி ஆட் ஆகலைன்னா மெசேஜ் பண்ணுங்கள் என்னோடய நம்பருக்கு, அதை தெரியப்படுத்துங்க. நான் உங்களை ஆட் பண்ணி விடுறேன் உங்களோட ஒர்க்கெல்லாம் செக் பண்ணி. 100 ருபீஸ் பேமெண்ட்டில் போய்ட்டுருக்கிற டெய்லரிங் கிளாஸும் நல்லாவே போய்ட்டுருக்கு. ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களோட ஒர்க்கை ஃபஸ்ட்டு அசைன்மெண்ட்டை சப்மிட் பண்ணிட்டாங்க. நேற்று தான் அதை சப்மிட் பண்ணாங்க. ஃப்ரீ கிளாஸில் போய்ட்டுருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் 50 கிளாஸ்க்கு மேலே சூப்பராக போய்ட்டுருக்கீங்க. நிறைய ஒர்க்கு, குட்டீஸ், கிட்ஸ் வியர்லாம் சூப்பராக ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போ ஆரி கிளாஸுக்கான அப்டேட் தான் எல்லோரும் கேட்டுட்டு இருந்த மாதிரி. ஆரி கிளாஸ் 100 ருபீஸ் பேமெண்ட்டில் ரொம்ப மினிமம் சார்ஜில் நம்ம சொல்லி கொடுக்குறோம். அதுவும் மினிமம் சீட்ஸ் மட்டும்தான் அலாக்கேட் பண்ணியிருக்கோம். 100 சீட்ஸ்னு ஏற்கனவே நான் சொல்லிட்டேன். நிறைய பேர் கேட்டாங்க, எங்களுக்கு எல்லாருக்குமே படிக்கணும்னு ஆசை இருக்குது, ஸோ கொஞ்சம் சீட்ஸை மட்டும் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கன்னு. ஸோ அதை 150 மாற்றிருக்கேன். ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணுற 150 பேருக்கு மட்டும்தான் இந்த கிளாஸ் இந்த மாதிரி 100 ருபீஸ் பேமெண்ட்டில் கிடைக்கும். அதுக்கப்புறம் அதோட ப்ரைஸ் வேரி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் இந்த ஆரி கிளாஸ் அப்டேட்டை வேறு யாருக்குமே சொல்லலை, எந்த அட்வர்டைஸ்மெண்ட்டுமே போடலை, எந்த ஒரு ஷார்ட்ஸுமே போடலை. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் யூஸ் ஆகட்டுங்கிறதுக்காக வேறு எந்த ஒரு மீடியாலையும் நான் இதை பற்றி அறிமுகப்படுத்தலை. ஸோ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் இதை யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கான ப்ராசஸை நான் சொல்ல போகிறேன். நான் ஏற்கனவே கொடுத்த அந்த வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் ஜிபே பண்ணணும். 100 ருபீஸ் ஜிபே பண்ணி அந்த நம்பர்லேயே உங்களோட நேம், உங்களோட பிளேஸ், அதுக்கப்புறமா உங்களோட பேமெண்ட்டுக்கான ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணிடுங்க. கூடவே இது ஆரிக்கானதுங்கிறத மென்ஷன் பண்ணிடுங்க. ஏன்னா டெய்லரிங் ஸ்டூடெண்ட்ஸும் நம்மளுக்கு ஜிபே பண்ணுவாங்க. ஸோ ஆரிக்கானதுங்கிறத மென்ஷன் பண்ணிடுங்க. திரும்ப அந்த பேமெண்ட் ஸ்க்ரீன்ஷாட், உங்கள் நேம், பிளேஸ், ஆரிக்கானது நீங்கள் மென்ஷன் பண்ணதை என்னோடய நம்பருக்கும் என்னோடய தனிப்பட்ட நம்பருக்கும் 2 நம்பரையுமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். 2 நம்பருக்குமே நீங்கள் சென்ட் பண்ணுங்கள். நம்மளோட கிளாஸ் ஜூலை 8 ஸ்டார்ட் பண்ண போகிறோம். வீக்லி 3 கிளாஸஸ். நம்ம டெய்லரிங் மாதிரி டெய்லியும் ஒரு கிளாஸஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஆரியை பொறுத்த வரைக்கும் செயின் ஸ்டிச் மட்டும்தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த செயின் ஸ்டிச்சை வச்சு எல்லா ஸ்டிச்சையுமே பண்ணிடலாம். இப்போ டெய்லரிங்கில் பெடலிங் எவ்வளோ இம்பார்ட்டனோ, பெடலிங்கும் ஒரு ஸ்ட்ரைட்டாக ஒரு ஸ்டிச் போடுறது எவ்வளோ இம்பார்ட்டனோ, அதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். மீதி எல்லாமே அதை நல்லா பண்ணணுன்னா ஈஸியாக பண்ணிடலாம். அந்த மாதிரி தான் செயின் ஸ்டிச் ப்ராக்டிஸ் ரொம்பவே முக்கியமானது. அதனால நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி நெக்ஸ்ட் கிளாஸ்க்கு போகிற மாதிரி இருக்கும். செயின் ஸ்டிச்சு, எண்டு நாட் அப்படிப்பட்டதெல்லாம். ஸோ ஒவ்வொரு கிளாஸுமே ப்ராக்டிஸ் நிறையா பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ வீக்லி 3 கிளாஸஸ் நம்ம அப்டேட் பண்ணுவோம். அதே மாதிரி வீக்லி ஒன்ஸ் டவுட் கிளாரிஃபிகேஷன் டே, கூடவே உங்களோட ஒர்க் சப்மிட் பண்ணுற டே. 150 ஸ்டூடெண்ட்ஸுக்கான ஒர்க்கை நான் ரொம்பவே நீட்டாக உங்கள் டவுட்டை கிளாரிஃபை பண்ணி நீட்டாக உங்களுக்கான ஃபீட்பேக்கையும் கொடுக்கறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்ததாக ஆரிக்காக என்னென்ன மெட்டீரியல்ஸ் வாங்கணும்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஆரிக்கு கம்மியான மெட்டீரியல்ஸ், பேசிக் மெட்டீரியல்ஸ் மட்டும் இப்போதைக்கு வாங்கினா போதும். அதுக்கப்புறமா அட்வான்ஸ் லெவல் கிளாஸ் போகும்போது அட்வான்ஸ் மெட்டீரியல்ஸ் வாங்கலாம். ஃபஸ்ட்டு 18 இன்ச் ஃப்ரேம், கூடவே 18 இன்ச் ஸ்டாண்டு. அதுக்கப்புறமா ஸ்டாண்டு நல்லா குவாலிட்டியாக வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறமா சில்க் த்ரெட்டு ஏதாவது 2 கலர், நார்மல் சூவிங் த்ரெட்டு நம்ம மிஷினில் யூஸ் பண்ணுற த்ரெட்டு ஒரு 2 வாங்கிக்கோங்க. 1 மீட்டர் பாப்லைன் கிளாத் வாங்கிக்கோங்க. ஜரி த்ரெட்டு ஏதாவது ஒரு கலரில் வாங்கிக்கோங்க. டூலிப் பிராண்டில் நீடில் வாங்கிக்கோங்க. 13வது நம்பரும் 14வது நம்பரும் வாங்கிக்கோங்க. கூடவே பைப்பிங் ரோப்புங்கிறது நம்ம டெய்லரிங்க்கும் பைப்பிங்க்கு அதை யூஸ் பண்ணலாம். அதை வச்சு ஸ்டிச்சஸ் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் எப்படி பைப்பிங் பண்ணணுன்னு. இந்த
ஆரியிலையுமே எம்போஸ்டு டிசைனுக்காக பைப்பிங் ரோப் யூஸ் பண்ணுவோம், அதை வாங்கிக்கோங்க. மார்க் பண்ணுறதுக்கு ஸ்கேல், பென்சில், ஒரு இன்ச் டேப் எல்லாமே உங்கள்கிட்ட இருக்கும், அதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பொருட்களெல்லாம் ஃபஸ்ட்டு கிளாஸில் உங்களுக்கு அறிமுக வகுப்பாக உங்களுக்கு பொருளை காட்டி உங்களுக்கு கொடுக்குறேன். அப்படின்னா உங்களுக்கு வாங்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கு முன்னால் நிறைய பேர் கேட்டிருந்ததுனால அந்த லிஸ்ட்டை உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஆரி கிளாஸில் என்னென்னலாம் கவர் பண்ணுவோன்னா A to Z ஆரியில் ஃபுல்லுமே த்ரெட் ஒர்க், சீக்வன்ஸ் ஒர்க், ஸ்டோன் ஒர்க், பீட்ஸ் ஒர்க், கட் ஒர்க், மிரர் ஒர்க், எம்போஸ்டு ஒர்க், ஹிப் பெல்ட் மேக் பண்ணுறது, ஆரி லேக்கன் மேக் பண்ணுறது, அந்த மாதிரி A to Z எல்லாமே சொல்லிக் கொடுப்போம். நம்ம டெய்லரிங் எப்படி ஃபுல்லாக சொல்லி கொடுத்தோமோ அதே மாதிரி தான். கூடவே ட்ரேஸிங்கும் சேர்த்தே சொல்லி கொடுத்துருவோம். ப்ளவுஸ் மார்க்கிங் சொல்லி கொடுப்போம். ஆனால் நம்ம டெய்லரிங் படிக்கிறவங்களுக்கு ப்ளவுஸ் மார்க்கிங் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நம்ம ப்ளவுஸ் கட் பண்ணி ஸ்டிச் பண்ண தெரியறதுனால ஈஸியாக மார்க் பண்ணிடலாம். நான் டெய்லரிங்கில் சொன்ன மாதிரி மறுபடியும் சொல்கிறேன், நல்லா டைம் எடுத்து யாரெல்லாம் இதில் ஜாயின் பண்ணி சக்ஸஸ் பண்ண விரும்புகிறீங்களோ உங்களோட டைமை இன்வெஸ்ட் பண்ணி ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணலாம். டைம் இன்வெஸ்ட் பண்ண உங்களால் முடியாது அப்படிங்கிறவங்க இந்த பணத்தை கட்டவே வேண்டாம், 100 ருபீஸ் பே பண்ணவே வேண்டாம். ஏன்னா டைமை நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணாமல் கண்டிப்பாக படிக்க முடியாது. இன்ட்ரெஸ்ட் இல்லாதவங்களும் இதில் ஜாயின் பண்ணவே வேண்டாம். உண்மைக்குமே உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, டைம் இருக்குது அப்படிங்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆரி மெட்டீரியல்ஸ்க்கான கிட் எங்கே கிடைக்கும் அப்படின்ட்டு நீங்கள் நிறைய பேர் கேட்பீங்க, நிறைய பேர் கேட்கவும் செய்திருக்கீங்க. நீங்கள் டெய்லரிங்க்கான பொருள் வாங்குகிற கடையில் கிடைக்கும். கூடவே ப்ரூச்சர் ஒர்க்கான மெட்டீரியல் எப்படி வாங்கணும்னு கேட்டிருந்தீங்க, அதுவும் டெய்லரிங் மெட்டீரியல் வாங்குகிற கடையில் கிடைக்கும். ப்ரூச் ஒர்க்கான மெட்டீரியல்னால் அவங்களுக்கு தெரியாது, கடையில் இருக்கவங்களுக்கே தெரியாது. நீங்கள் ஆரி மெட்டீரியல்லாம் பார்த்து இதில் வேறு டைப்பு இந்த மாதிரி இருக்கும்ல அப்படின்னு சொல்லி ஃபோட்டோ காட்டி கேட்டிங்கன்னா அவங்ககிட்ட இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எடுத்து காட்டுவாங்க. யாருக்காவது ஆரி கிட் அண்டு ப்ரூச் கிட் ஏதாவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அதுக்கான தேவையை சொன்னீங்கன்னா அதுக்கான ப்ராசஸை நான் எடுத்து உங்களுக்கு அதை ரெடி பண்ணி கொடுக்குறேன். ரீசனபிள் ப்ரைஸில் ரெடி பண்ணி கொடுக்குறேன். ஸோ மறுபடியும் சொல்கிறேன், 150 சீட்ஸ் தான். உடனே புக் பண்ணிக்கோங்க, உடனே ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்னையிலேருந்தே நீங்கள் பேமெண்ட் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணலாம். நான் எதுக்காக இவ்வளோ டிலே பண்ணிகிட்டு இருந்தேன்னா நம்மளோட அசைன்மெண்ட் குரூப்பை சரி பண்ணவே முடியலை. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ப்ராப்ளம் வந்துகிட்டே இருந்து குரூப் ஆட் பண்ண முடியாமல் அப்படியெல்லாம் இருந்துச்சு. அதை இப்போதைக்கு ஓரளவுக்கு சரி பண்ணிட்டேன். 3 குரூப்பையுமே கரெக்டாக ரெடி பண்ணி எல்லாத்தையும் உள்ள ஆட் பண்ணிட்டேன். ஏன்னா கொஞ்சம் பேருக்கு ரிஜிஸ்டர் நம்பர் கொடுக்கணும், அந்த ஒரு ஒர்க் மட்டும்தான். இந்த ஒர்க்காக தான் அந்த ஆரி கிளாஸை டிலே பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ நம்மளோட ஒர்க்கு ஒரு 90% முடிஞ்சதுனால நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணிங்கன்னா எனக்கு உடனே ரிஜிஸ்டர் நம்பர் போட்டு அதுக்கான ப்ராசஸ் இருக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஆரி கிளாஸை பற்றின எல்லா டவுட்டுமே உங்களுக்கு முடிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷன்லையோ அல்லது என்னோடய நம்பரில் காண்டாக்ட் பண்ணியோ கேட்டு தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.